வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தர்கா ஸ்டைலில், அதாவது நம்ம எல்லா பிரியாணியும் நம்ம சாப்பிட்ருப்போம். திண்டுக்கல் பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி, எல்லா பிரியாணி சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னா தர்காவில் போடக்கூடிய, அதாவது இந்த ஆத்தங்கரை தர்கா, நாகூர் தர்கா, ஏர்பாடி தர்கா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியில் போட மாட்டாங்க, நார்மல் ரைஸில் பிரியாணி போடுவாங்க. அந்த பிரியாணி அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரியாணியிலும் முடியாது, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். இத்தனைக்கு அங்கே தயிர் வகையும் தர மாட்டாங்க, குழம்பு தர மாட்டாங்க, வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்கும். அதே புல்கட்டு கட்டலாம், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டு, அந்த வேற லெவலில் இருக்கும். அந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு நம்ம கடை ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த வீடியோவில் தர்காவில் பண்ணக்கூடிய பிரியாணி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல 2 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்குவோம். 2 பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, அது போக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் இல்லையா, அந்த ஐட்டம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட்டை, மிளகாய் பொடி, கரம் மசாலா பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, புதினா மல்லி, அவ்வளோதான். இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. சிக்கன் இப்போ 2 டம்ளர், ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துங்க. 1/2 கிலோ சிக்கன் போதும், ஒரு 2-3 பேர்த்துக்கு. இப்போ அவ்வளோ போதும். இல்லை சிக்கன் போடலாம், மீல் மேக்கர் ஏதாவது ஒன்று போட்டுங்க, மட்டனு கிட்டனு ஏதாவது போட்டுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யணுன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல கடாயில் கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. வாங்கிட்டு வந்து அந்த 10 ரூபா கை மசாலா போட்டு அதில் போட்டுங்க. 2 வெங்காயத்தை அதில் போட்டுங்க. வெங்காயம் இதுதான் மெயினான மேட்ரு. வெங்காயம் நல்ல புன்னிறமாக முழுகிற மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்கிற மல்லி செடியை அது மேலே போடணும். நல்லா தெரிஞ்சுங்க, இது அடுத்தடுத்து என்ன போடுறன்றது தான் அந்த பிரியாணியோட டேஸ்டே இருக்குது. முழுனொன்று மல்லி செடியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற 5 ரூபாய்க்கு இஞ்சியும் 10 ரூபாய்க்கு ரசம் பூண்டையும் அதை மிக்சியில் அடித்து அதை ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக அந்த 10 ரூபா மிளகாய் பொடியில் ஒரு 1/4 பாக்கெட்டு போட்டு போடுங்க. 1 ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டு அந்த ஆயில் ஃபுல்லாக ரெட் கலராக மாறினதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி போட்டுருங்க. தக்காளிக்கு அப்புறம் 2 பச்சை மிளகா, காரம் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா போட வேணாம், போடுங்க. தயிர் பாக்கெட்டை ஊற்றுங்க. மிச்சம் இருக்கிற மல்லிச்செடி அதெல்லாம் தூக்கி போடுங்க. சிக்கன், அம்மா இருக்கிற சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கும் இல்லையா, அதையும் இதுக்குள்ளே போடுங்க. நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கனில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அந்த மசாலாவில் இறங்கின உடனே நம்ம வாங்கிட்டு வந்துருங்க கரம் மசாலா, அதில் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு இப்போ குக்கரில் 3 வைக்க போகிறோம். ஆனால் நம்ம 3 விசில் வைக்கல, தம்மு தான் போட போகிறோம். விசில் வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ஆனால் டேஸ்ட் மாறிடும். அதனால் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி தூக்கி போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வரும். அந்த ரைஸும் அந்த தண்ணியும், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ரைஸும் தண்ணியும் நல்லா சேமாக வரும்போது குக்கரை மூடிடுங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு விசில் அடிக்கும். அதோட அப்படியே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தர்கா ஸ்டைல் பிரியாணி ரெடி. இது ஏன் தர்கா ஸ்டைல் பிரியாணி சொல்லணும்னா, இந்த சாப்பாட்டு அரிசியில் தான் அந்த ருசியே இருக்குது. அது சாப்பிட்றவங்களுக்கும் தெரியும். நம்ம நினைப்போம் பாஸ்மதியில் தான் செஞ்சால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. பிரியாணி எதில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக வரும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.